நெல்லை மாவட்டம் விஜயநாராயணம் அருகே உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் சக மாணவரை அரிவாளால் வெட்டியிருக்கிறார் 9ஆம் வகுப்பு மாணவர். அரிவாளால் தாக்கியதில் தலையில் காயம் ஏற்பட்ட மாணவருக்கு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ஆறுமுக நயினார் இணைப்பில் இருக்கிறார். ஆறுமுக நயினார், வணக்கம். மாணவர்கள் மத்தியில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழக்கூடாது என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்று வருவது அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? தற்பொழுது சிகிச்சையில் இருக்கக்கூடிய மாணவருடைய நிலை என்ன? வணக்கம். நெல்லை மாவட்டம் திசையன்மலை அருகே இருக்கக்கூடிய விஜயநாராயணம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதியிலே தெற்கு விஜயநாராயணத்துல INS கப்பல் படைத்தளம், இந்திய கப்பல் படைத்தளம் உள்ளது. அந்த கப்பல் படைத்தளத்தினுடைய வளாகத்தில் கேந்திரிய வித்யாலயா பள்ளியும் இயங்கி வருகிறது. அந்த பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இரு மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஒரு மாணவர் மற்றொரு மாணவரை சிறிய ரக அருவாளால் தலையில் தாக்கி காயத்தை ஏற்படுத்துகிறார். நேற்று மதியம் 2 மாணவர்களும் மதியம் சாப்பாட்டு நேரத்தின் போது மூளைக்கரைப்பட்டியை சேர்ந்த ஒரு மாணவர் தன்னுடைய பையில் உள்ள அந்த தண்ணீரை எடுத்து நாங்குநேரி பகுதியை சேர்ந்த மாணவர் மீது பீச்சி அடித்ததாக கூறப்படுகிறது. இதில் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு வாக்குவாதம் நடந்திருக்கிறது நேற்று மதியம். இன்று அதே மாணவர் அதை மனதில் வைத்துக் கொண்டு இன்று நாங்குநேரியை சேர்ந்த அந்த மாணவர் ஒரு சிறிய கத்தியை கொண்டு வந்து இன்று காலையில் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தன்னுடன் படிக்கக்கூடிய சக மாணவர், அவர் மூளைக்கரைப்பட்டியை சேர்ந்தவர், காயம்பட்ட மாணவர், அந்த மாணவர் மீது இன்று காலையில் தன்னுடைய தலையில் கத்தியால் தாக்கிவிட்டு ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில அந்த காயம்பட்ட மாணவர் வந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அவர் சிகிச்சை அளித்து வர்றாங்க. அவர் லேசான காயம்தான் என்று டாக்டர்கள் சொன்ன பொழுதும் கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு வள்ளியூர் பகுதியிலும் இதுபோன்ற அரசு பள்ளியில பயிலக்கூடிய மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டக்கூடிய சாதி மோதலினால் 22 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில இதுவும் அரசு பள்ளி தான், இது மத்திய அரசு பள்ளி. இந்த கேந்திர வித்யா பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் மத்தியிலும் இதே போன்ற நிலை நீடித்திருப்பது மிகப்பெரிய கவலையை தென் மாவட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆறுமுக நயினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.